இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 1:50 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலிடத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது யோவான் 1:45 வாசிக்கும்போது, பிலிப்போ நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசேவும் தீர்க்கதரிசிகளும் எழுதினவரை கண்டோம். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் தான். மோசேவும் தீர்க்கதரிசிகளும் அந்த நாட்களில் சொன்னவர் அவர் தான் யார்? யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத் ஊரானாகிய இயேசு என்றான். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்தில் யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா? அப்போ நீ இதை பாரு, அவரால் இந்த நாசரேத்தில் நன்மை உண்டாகும் என்பதை நீ பாருன்னு சொல்லி பிலிப்பு அவரை அழைச்சிட்டு போகிறார். அப்போ இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரதை கண்டு அவனை குறித்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லி அந்த நாத்தான்வேலை கூப்பிடும்போது அவன் ஆச்சரியப்படுறான். இது வரைக்கும் தன்னை அவர் பார்த்ததே இல்லையே, எப்படி அவருக்கு தன் பேர் தெரியும்னு. அப்போ நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே, அப்போ பிலிப்போடு நீ பேசுகிறதுக்கு முன்னமே நீ அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறத நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உன்னை கண்டேன் அத்திமரத்துக்கு கீழே அப்படி சொல்லும்போது, அதற்கு நாத்தான்வேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்கிறார், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவர் சொல்கிறார், நான் உன்னை பெயர் சொன்னதுனால, அத்திமரத்தின் கீழே உன்னை பார்த்தேன் என்று சொன்னதுனால நீ இதை விசுவாசிக்கிறையா, நான் இஸ்ரவேலின் ராஜான்னு. ஆனால் இன்னும் அவர் அந்த நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவனை நோக்கி, இன்னும் நீ வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்களும் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இனிமே வானத்திலிருந்து தூதர்கள், தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இதிலும் பெரிதானவைகள் அது. அப்போ அப்படி ஒரு பிரத்யட்சமான தரிசனத்தை இந்த நாத்தான்வேல் காணப்போகிறார் என்பதை அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கும் நம்ம தேவனை எப்படி விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல இல்லையா? காணாமல் விசுவாசிக்கிறது தான் நம்ம தேவனை விசுவாசிக்கிறது. ஏன்னா தோமாவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான்னு சொல்கிறார். அப்போ கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. இன்றைக்கும் நம்ம தேவனை காணாமல் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று வேத வசனத்தை விசுவாசிக்கிறோம், அவரையும் விசுவாசிக்கிறோம், அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் உண்மையான விசுவாசம். அப்போ நீ என்னை பார்த்து தான் விசுவாசிக்கிற. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு 40 நாள் அளவும் அவங்களுக்கு தரிசனம் ஆகிறார். அப்போ தன்னுடைய சீஷர்கள் இருக்கிற அறைக்கு மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த தோமா இல்லை. 6 நாளைக்கு அப்புறம் அந்த சீஷர்களோடு தோமாவும் நிற்கிறார். அப்போ அவங்க மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் இயேசப்பாவை பார்த்தோம். அப்போ இவன் தோமா என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் பார்க்கலாம், ஆனால் நான் அவர் கையில் ஆணி பாய்ந்த அடையாளமும் அவர் விழாவில் ஈட்டி குத்தின அடையாளத்திலையும் என் விரலை போட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதனால தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாயா, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ நீ என் கையில் உன் விரலை போடு, என் விழாவில் உன்னுடைய விரலை போடு, அப்போ நீ நம்பு, நான் தான் உன்னோடு கூட இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார். அப்போ அங்கே பாருங்கள், அவிசுவாசமாக இருந்த தோமாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையினால் அவன் கண்களை திறக்கிறாரு. யோவான் 11:40 பார்க்குறோம். இந்த யோவான் 11 எந்த சம்பவத்தை குறித்து பேசப்படுதுன்னா, லாசரு மரித்ததை குறித்து பேசப்படுது இல்லையா? லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, அவனை கல்லறையில் வச்சுருக்காங்க. மரித்த இயேசு அங்கே போகிறாரு, எங்கே இந்த கல்லறை கிட்ட போகிறார். இயேசு அவளை நோக்கி,
இங்கே மார்த்தாளை நோக்கி சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அவன் மறிக்கவில்லை, அவன் நித்திரை அடைந்திருக்கான், அவன் உயிரோடு எழும்புவான்னு அந்த மார்த்தாள் கிட்ட சொல்லும்போது அப்போ அவள் சொல்வா, கடைசி நாட்களில் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ என்னை விசுவாசிச்சுன்னா இப்போ என்னுடைய மகிமையை நீ காண்பாய்ன்னு சொல்கிறார். அப்போ இந்த நாளிலும் நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் அநேக அற்புதங்களை அதிசயங்களும் நமக்கும் அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஏன்னா இன்றைக்கும் அவர் வல்லமையும் மகிமையும் குறைந்து போகலை. அப்போ மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை இந்த சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அப்போது அங்கேயும் ஒரு அடையாளத்தை மக்களுக்கு மத்தியில் தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார் இல்லையா? எப்பவுமே நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறவராக இருக்கிறீங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீங்கள் செவி கொடுக்கு, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் செவி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த ஜனங்க அறியணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கல்லறையை கிட்ட போயிட்டு லாசருவே எழுந்து வா என்று ஒரு கட்டளை கொடுக்குறார். அப்போ உரத்த சத்தமாக அவர் கூப்பிட்டார். உடனே அவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் துணியினால் சுத்தப்பட்ட நிலையில் அந்த கல்லறையில் இருந்த லாசரு எழுந்து அப்படியே வெளியில் வரும்போது அங்கே இருக்கவங்களை பார்த்து அவன் கட்டுகளை அவனுக்கு அவிழ்த்து விடுங்கள்னு சொல்லுவார். அப்போ அந்த கட்டுகளை அவன் அவிழ்த்து விடும்போது அவன் அங்கே உயிரோடு நிற்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தேவனுடைய மகிமையை நாம் விசுவாசித்தால் இன்றைக்கும் நம்ம காண முடியும். அப்பொழுது அந்த மரித்தவன் வெளியே வந்தான்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ விசுவாசத்திலே மரித்தவர்களா அவ்விசுவாசிகளாக நம்ம இருக்கோமா? இன்றைக்கி தேவன் அவரை விசுவாசிக்கும்படியாக தான் இன்றைக்கி இந்த அதிகாரத்தை நமக்கு தியானிக்க கொடுத்துருக்கிறார். அதனால் அன்னைக்கு நாத்தான்வேல் அவரை பார்த்து தான் சொல்கிறான் இல்லையா, நீங்கள் தான் இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் தான் ரபி, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறான். தோமா அன்னைக்கு விரலை அந்த அவருடைய கையிலும் விழாவிலும் விரலை போட்டால் தான் நம்புவேன்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நாம் தேவனை காணாமலும் விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியவதியாக இருக்கோம் இல்லையா? விசுவாசித்தவளே பாக்கியவதின்னே வேதவசனம் சொல்லுது. அதுபோல் இன்றைக்கி நாமும் தேவனை விசுவாசிக்கும் போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்வார். அவனவனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வரங்களையும் வல்லமைகளையும் பயன்படுத்தணும் இல்லையா? அதே போல் கர்த்தர் கொடுத்துருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்தணும். இல்லைன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை பரிபூர்ணப்படுத்துவார் இல்லையா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் தேவன் அதிகாரியாக வைப்பார். அதனால் இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்க. இதனினும் பெரிதானவைகளை நம்மையும் தேவன் காணும்படியாக செய்வார். ஆமீன்.